வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இப்படையின் நிறுவன தினத்தை முன்னிட்டு இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமன்றி மக்களுக்கு சேவையாற்றுவதிலும் இப்படையினர் இன்றியமையா பங்கு வகித்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், மாமல்லபுரம் கடற்கரை கோவில் பகுதியில் 30 கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். ராமேஸ்வரத்தில் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன்பன், திரு மரிய வில்சன் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து கோயம்பேட்டிற்கு சென்ற முதலமைச்சர் திரு விஜய் அங்குள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தொழில் வளர்ச்சியில் மட்டுமின்றி தொழிலாளர் நலனிலும் முன்மாதிரி மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தவேக அரசின் கைது நடவடிக்கைகளுக்கு திமுக அஞ்சாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். பாளையங்கோட்டை மத்திய சிறையில் உள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அரசுக்கு எதிராக விமர்சனம் செய்பவர்கள் மீது கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஏற்புடையது அல்ல என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு காண உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான மாவட்டங்களில் குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநில நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 90 முக்கிய அணைகளில் 50க்கும் மேற்பட்ட அணைகள் வறண்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல மாவட்டங்களில் 10 நாட்களுக்கு மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ஏதுவாக சிறப்பு நிதியை மாநில அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சி வி கார்த்திகேயன், திரு ஆர் சக்திவேல் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அரசின் கொள்கை முடிவாக இருந்தாலும் பணி நியமனத்திற்கான நெறிமுறைகள் இதில் பின்பற்றப்படவில்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு பேருந்து விபத்து மற்றும் பட்டாசு வெடி விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கப்படாததும் அந்த உத்தரவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் அரசு பணி வழங்கும் உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை எதிர்த்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா புத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். ஒலிம்பிக் போட்டியிலும் இவர் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதே தங்களது விருப்பமாகும் என்று அவரது சகோதரர் சுரேஷ்குமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். சிறு வயதிலிருந்து நானும் தம்பியும் கபடி தான் விளாண்டுட்டு இருந்தோம். ஸ்கூல் லீவ் அப்போது ஸ்ட்ரென்த் ஏற்றுறதுக்காண்டி ஜிம்முக்கு போனோம். அப்போது அங்கே உள்ள பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் பார்த்து, உனக்கு வெயிட் லிஃப்டிங் நல்லா வரும்டா, நீ இதில் ட்ரைனிங் பண்ணால் நீ உன் லைஃப் நல்லா இருக்கும்டா, வெயிட் லிஃப்டிங் ஏற்ற பாடி உனக்கு அப்படின்னு சொல்லி சீனியர்ஸ்லாம் பார்த்து சொன்னாங்க. இப்போ அதை பார்த்து எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் நமக்கு அதிலேயே விளாட்றதுக்கு என்னென்ன வேணுமோ அந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சிறு வயதிலேருந்து எங்களை வளர்த்து வந்தாங்க. தம்பி வந்து பல இன்டர்நேஷ்னல் மெடல் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று நடைபெற்ற கிளாஸ்கோவில் காமன்வெல்த் கேம்ஸில் சில்வர் பதக்கம் 65 கிலோ எடைப்பிரிவில் 286 கிலோ தூக்கி சில்வர் பதக்கம் வென்றிருக்கிறாங்க. மேலும் மேலும் அவங்க வந்து ஒலிம்பிக் லெவலில் போகிறதுக்கு அவருடைய ஆம்பிஷன் கண்டிப்பாக அவங்களுடைய லட்சியம் நிறைவேறும். தங்கள் மகனின் இந்த சாதனை தொடர் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்று அவரது தாயார் பேச்சியம்மாள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். வேலை பார்த்து என் பிள்ளைய ஒரு நிச்சயத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமா நான் ரைவும் பாலும் பார்க்காம வேலை பார்த்து என் பிள்ளையில கொண்டு வந்தேன். அந்த பயிற்சி அடுத்தடுத்து விளாட எனக்கு சந்தோஷம்தான். 2018 விளாண்டு வந்தா அவனுக்கு மெடல் வரல. அதனால இப்போ 2026 அவன் வெற்றி பெற்றிருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் கஷ்டம் ஒரு வகையில் இல்லை, சிரமம் நிறைய பட்டிருக்கேன். ஆனால் அதுக்கு வெற்றி இப்போ எனக்கு, என் பிள்ளைக்கு, இந்த ஊர் மக்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிடுதேன். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு வட கடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை பரவலாக மழை பெய்தது. மாவட்டச் செய்திகள். விருதுநகர் மாவட்டம் செங்கமலப்பட்டியில் அனுமதி பெறாமல் இயங்கி வந்த பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள 10 ஊராட்சிகளில் பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் 6 கோடி ரூபாய் செலவில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக வேளாண் துறை இணை இயக்குநர் திரு ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பெறப்படும் மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். கடலூர் மாவட்டத்தில் நாட்டுப்புற கலைஞர்கள் மூலம் மேற்கொள்ளப்படவுள்ள எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர். பூரியிலிருந்து போத்தனூருக்கு இன்றிரவு மணி 10:45க்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிர்சே இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வத்திக் பாட்டீலும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவச் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்ற
உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.